இங்க கூடி நிக்கிறதுல ஒரு பயனும் இல்ல. நம்ம மேல பல பாறைகள் மழையா பொழிய போகுது. எல்லாம் அவங்க குதிரைகளை ரெட்டிப்பா தயார் செய்யுங்க. உண்மையை சொல்லுங்க, நம்ம எல்லாரும் சாவு நோக்கி போய்கிட்டு இருக்கோமா? ஆமா. நாங்க எப்படியும் சாக போறோங்கிறதால குறைஞ்சபட்சமா சண்டை போட்டு சாகிறது நல்லதுன்னு சொல்றீங்களா? உண்மைதான். ஆனா நாங்க எப்படியும் சாக தான் போறோம். அதனால இங்க யாருக்கு என்ன? நாங்க உங்க கட்டளைகளை மீறினாலும் இங்க எதுவும் மாற போறது இல்லைல்ல? நீ சொல்றது சரிதான். நீங்க நினைக்கிறதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. உங்க எல்லாரோட நம்பிக்கை, கனவு, சந்தோஷம். ஆனா அது எதுவுமே யுத்த களத்துல ரத்தம் சிந்தும் போது நமக்கு பயன்பட போறது இல்ல. இது எதுவும் பறந்து வர அந்த பாறைகளை தடுக்க போறதும் இல்ல. நம்ம எப்படியும் சாக தான் போறோம். அதனால நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லைன்னு ஆயிருமா? இல்ல நம்ம பிறந்ததுக்கான காரணம் தான் இல்லாம போயிருமா? கொல்லப்பட்ட நம்ம தோழர்களை பத்தி நினைச்சீங்களா? அவங்களோட வாழ்க்கை என்ன அர்த்தம் இல்லாததா? நிச்சயமா இல்ல. அவங்க நினைவுகள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். வீரமா இறந்தவங்க, வேதனையோட இறந்தவங்க, அவங்க வாழ்க்கைக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அவங்கள மறக்க மறுக்கிறதாலதான். நம்மளும் அதே சாவு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். நமக்கு அடுத்து வருவாங்க நமக்கு இதே செய்வாங்கன்னு நம்புவோம். ஏன்னா என்னோட வீரர்கள் இந்த உலகத்தோட கொடுமையையும் கொடூரத்தையும் எதிர்க்கும் போது எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. என் வீரர்களே முன்னேறுங்க, என் வீரர்களே கர்ஜியுங்க, என் வீரர்களே யுத்தம் செய்யுங்க.